அவர்களும் கூடியிருந்தனர். ஆயினும் அவர்களால் மன்னருக்கு சரியான வழிகாட்ட முடியவில்லை. எனினும் சுகதேவ கோஸ்வாமி மன்னருக்கு பின்வருமாறு வழிகாட்டினார். அன்பிற்குரிய அரசனே, இன்னும் 7 நாட்களில் நீ மரணத்தை சந்திக்கும் பொழுது அச்சமின்றி இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். மரணம் நேர்கையில் அனைவருமே அஞ்சுகின்றனர். இறைவனைப் பற்றி கேட்டல், ஓதுதல், சிந்தித்தல் என்னும் முறையினை உடனே தொடங்குவாயாக என்று ஒருவன் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கேட்டு ஓதி பகவான் கிருஷ்ணரையே சிந்தித்தாளென்றால் அவன் எந்த நேரத்திலும் வரவிருக்கும் மரணத்தைப் பற்றி அச்சமில்லாதவனாக இருப்பான் என்பது உறுதியாகும். சுகதேவ கோஸ்வாமியின் கூற்றில் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் என்றே கூறப்படுகிறது. ஆகையால் சுகதேவர் ஒருவன் எப்போது கிருஷ்ணரைப் பற்றியே கேட்டுக்கொண்டிருத்தல் வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார். அவர் தேவர்களைப் பற்றி கேட்கவோ ஓதவோ பரிந்துரை செய்யவில்லை. மாயாவதிகள், அருவவாதிகள் ஒருவன் கிருஷ்ணரின் நாமத்தையோ அல்லது பிற தேவர்களின் நாமத்தையோ ஓதலாம், அதனால் விளையும் பயன் ஒன்றுதான் என்று கூறுகின்றனர். ஆனால் இது உண்மையன்று. ஸ்ரீமத் பாகவதம் போன்ற அதிகாரபூர்வமான நூலில் ஒருவன் பகவான் விஷ்ணுவைப் பற்றி மட்டுமே கேட்டலும் ஓதுதல் வேண்டுமென்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜரிடம் மரணத்தைக் கண்டு அஞ்சாதிருக்க ஒருவன் எல்லா வழிகளிலும் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரைப் பற்றி கேட்கவும் ஓதவும் வேண்டுமென்று பரிந்துரை செய்கிறார். அவர் முழுமுதற் கடவுளை சர்வாத்மா என்று குறிப்பிடுகிறார். சர்வ் ஆத்மா என்றால் அனைவரின் பரமாத்மா என்று பொருளாகும். மேலும் கிருஷ்ணர் ஈஸ்வரன் என்று குறிப்பிடப்படுகிறார். ஈஸ்வரன் என்றால் அனைவரின் இதயங்களிலும் வீற்றிருக்கும் பரம ஆளுநர் என்று பொருளாகும். ஆகையால் ஏதோ ஒரு வழியில் நாம் கிருஷ்ணரிடம் பற்றுடையவர்களாக இருந்தோமென்றால் அவர் நம்மை சகல ஆபத்திலிருந்தும் விடுவித்தருள்வார். பகவத்கீதையில் பகவானின் பக்தனாக இருக்கும் ஒருவன் ஒருபோதும் வெற்றி கொள்ளப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. எனினும் மற்றவர்கள் வெற்றி கொள்ளப்படுகின்றனர். வெற்றி கொள்ளப்படுதல் என்றால் இந்த மனித உடல் பெற்ற பிறகு பிறப்பு இறப்பு சிக்கலில் இருந்து ஒருவன் வெளிவருவதில்லை. அதனால் அவன் தனது அரிய பொன்னான வாய்ப்பினை இழக்கின்றான் என்று பொருளாகும். ஜட இயற்கை விதிகளால் தான் எங்கே தூக்கி எறியப்பட்டிருக்கின்றோம் என்பதை அம்மனிதன் அறிவதில்லை. நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க? ஒருவேளை ஒருவன் இம்மனித வடிவம் பெற்ற வாழ்வில் கிருஷ்ண உணர்வில் வளர்ச்சி பெறவில்லை என்றால் 84 லட்சம் உயிரினங்களிடையே பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் தூக்கி எறியப்படுகின்றான். அவனது ஆன்மீக அடையாளமும் தொலைந்து போய்விடும். ஒருவன் தான் செடியாக, கொடியாக, விலங்காக அல்லது பறவையாக இதில் ஏதோவாக பிறக்கப் போகிறான் என்பதை அறிவதில்லை. ஏனென்றால் பிறப்பெடுப்பதற்கு ஏராளமான உயிரினங்கள் இருக்கின்றன. நமது உண்மையான கிருஷ்ண உணர்வினை மீட்டு எழச் செய்ய வேண்டும் என்னும் ரூப கோஸ்வாமியின் பரிந்துரையானது ஏதோ ஒரு வழியில் நாம் நமது மனங்களை கிருஷ்ணரிடம் உறுதியாக நிலை பெறச் செய்து அதன் காரணமாக மரணத்தைக் கண்டு அஞ்சாதிருக்கலாம் என்பதற்காகவும் மரணத்திற்கு பிறகு நமது போக்கிடம் என்பது என்ன என்பதை நாம் அறிய மாட்டோம். ஏனென்றால் நாம் முற்றிலும் ஜட இயற்கை விதிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றோம். முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் மட்டுமே ஜட இயற்கை விதிகளை கட்டுப்படுத்துபவராக இருக்கின்றார். ஆகையால் நாம் கிருஷ்ணரை மனப்பூர்வமாக சரணடைந்தால் பல்வேறு உயிரினங்களிடையே பிறக்க வைக்கும் பிறப்பு சுழற்சியில் மீண்டும் தூக்கி எறியப்படுவோம் என்னும் அச்சம் இருப்பதில்லை. ஒரு நேர்மையான பக்தன் நிச்சயம் கிருஷ்ணரின் உறைவிடத்திற்கு செல்கின்றான் என்று பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுகின்றது.
போதுமா பிரபு? அடுத்த பேஜ் படிக்கவா? அடுத்தது அந்த இன்னொரு சின்னது 2 பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் அது படிச்சிருங்க. பத்ம புராணம். பத்ம ஆ. புராணம். சரி பிரபு. பத்ம புராணத்திலும் கூட இதே முறை வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதில் ஒருவன் எப்போதும் பகவான் விஷ்ணுவை சிந்தித்தல் வேண்டும் என்ற கூறப்படுகிறது. இதுவே தியானம், அதாவது கிருஷ்ணரை எப்போதும் சிந்தித்தல் என்றழைக்கப்படுகிறது. விஷ்ணுவிடம் மனதினை நிலைபெறச் செய்து ஒருவன் தியானம் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. பத்ம புராணம் தியானத்தின் மூலம் ஒருவன் எப்போதும் தனது மனதினை விஷ்ணுவின் வடிவத்தில் நிலைநிறுத்தி அவரை ஒரு கணம் கூட மறவாதிருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறது. இவ்வாறான உணர்வு நிலையே சமாதி எனப்படும். விஷ்ணு அல்லது கிருஷ்ணரை நாம் தொடர்ந்து சிந்திக்குமாறு நமது வாழ்வினை நாம் செப்பனிட்டுக் கொள்ள எப்போதும் முயல்தல் வேண்டும். இதுவே கிருஷ்ண உணர்வாகும். ஒருவன் தனது மனதில் நாற்கரம் உடைய விஷ்ணு வடிவத்தை சிந்தித்தாலும் அல்லது இருகரம் உடைய கிருஷ்ண வடிவத்தை சிந்தித்தாலும் இரண்டும் ஒன்றே ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்டாப் பண்ணிருக்கீங்களா? இல்ல, படிக்கணும்னா படிக்கிறேன் பிரபு. இன்னொரு 5 லைன் இருக்கு, அந்த பேராகிராஃப் முடிச்சிடலாம். பத்ம புராணம் ரெக்கமெண்ட்ஸ். இரண்டுமே இரு கரமுடைய கிருஷ்ண வடிவத்தை சிந்தித்தாலும் இரண்டும் ஒன்றே ஆகும். எவ்வாறெனினும் ஒரு வழியில் எப்போதும் விஷ்ணுவை சிந்தியுங்கள், எந்த சூழ்நிலையிலும் அவரை மறவாதீர்கள் என்று விஷ்ணு புராணம் பரிந்துரைக்கிறது. உண்மையில் இதுவே ஒழுங்குமுறை விதிகள் அனைத்திலும் மிகவும் அடிப்படையானதாகும். ஓர் உயர் அதிகாரியிடமிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டால் அதே சமயம் ஒரு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படும். ஒருவன் எப்போதும் கிருஷ்ணரை சிந்தித்தல் வேண்டும் என்னும் கட்டளை பிறப்பிக்கப்படும் பொழுது தடை உத்தரவாக இருப்பது அவரை ஒருபோதும் மறக்காதே என்பதாகும். இந்த எளிய கட்டளை மற்றும் தடை உத்தரவிலுள்ள எல்லா ஒழுங்குமுறை விதிகளும் முழுமை பெறுவதை காணலாம். ಹರೇ ಕೃಷ್ಣ. ಮಂಗಲಾಚರಣ ಯಾರು ಗೊತ್ತಿದ್ರೆ ಹಂಗೆ ರಿಪೀಟ್ ಮಾಡಿ, ಯಾಕಂದ್ರೆ ಒಂದೊಂದೇ ಹೇಳ್ಕೊಂಡು ಲೈನ್ ರಿಪೀಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಲೇಟ್ ಆಗುತ್ತೆ. ನಾನು ಹಂಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ನೀವು ಹಾಗೆ பகவத்கீதா இன்ட்ரடக்ஷனில் இருக்கு, பரிச்சயன்ல பகவத்கீதா அறிமுகத்தில் இருக்கும் இந்த இது மங்களாச்சரணமா. அப்படியே நம்ம வந்து எல்லாரும் ஒரே தடவை ரிப்பீட் சொல்லலாம். டுகெதர் வி கேன் ரிசைட். ஓம் அக்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனா ஷலாகயா சக்ஷுருன்மிதம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सागन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगना ललिता श्रीविशाखान्वितं पञ्चाकल्पतरुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्णा हरे कृष्ण कृष्ण हरे राम हरे राम 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 हरे कृष्णा हरे हरे कृष्ण कृष्ण हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे. हरे राम राम ஸோ லாஸ்ட் வகுப்புல நம்ம வந்து கடந்த வகுப்புல நம்ம பார்த்தது வந்து 2வது அத்தியாயத்தில் முக்கியமாக வந்து 3 வகையான பக்திகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பக்தியை வந்து 3 பாகமாக வந்து பிரிச்சிருக்காங்க. யாருக்காவது தெரியுமா இந்த 3 இது பாகமோட பக்தி அது 3 divisions of bhakti? ಪ್ರಭು ಸಾಧನ ಭಕ್ತಿ, ಪ್ರೇಮ ಭಕ್ತಿ, ಭಾವ ಭಕ್ತಿ. ಓಕೆ, ಫಸ್ಟ್ ಸಾಧನ, ಆಮೇಲೆ ಭಾವ ಬರಬೇಕು, ಆಮೇಲೆ ಪ್ರೇಮ ಬರಬೇಕು. ಆರ್ಡರ್ ಪ್ರಕಾರ ಬರಬೇಕು. ಓಕೆ, ಸೊ ಸಾಧನ ಭಕ್ತಿನಲ್ಲಿ ಎಷ್ಟು டிவிஷன்ஸ் ಇದೆ, ಎಷ್ಟು ಭಾಗಗಳಿದೆ? சாதன பக்தியில் வந்து 2 பிறவிகள் இருக்கு. 2 பிறவி பற்றியும் நான் சொன்னேன். அது யாருக்காவது தெரியுமா? சொல்ல முடியுமா? யாராவது ನೀವು ಹೇಳಿ ಬಿಡಿ. ಮತ್ತೆ ಒಂದು ನಿಮಿಷ ಇರಿ, ಬೇರೆ ಯಾರಾದರೂ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡೋಣ.
சாதன பக்தியில வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க ரூப கோஸ்வாமி. அதை பத்தி நான் சொன்ன ரெண்டு ரெண்டு அந்த பாகங்கள் யாருக்காவது தெரியுமா? ட்ரை பண்றீங்களா யாராவது? சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி. பக்தி ரசாமிர்த சிந்து மட்டும் எவ்வளோ பெரிய பக்தராக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. அதனால அது வந்து 10 தடவை 15 தடவை படித்தாதான் அது வந்து ஞாபகம் இருக்கும். படிச்சுட்டு மற்றவங்களுக்கு சொன்னால் தான் ஞாபகம் இருக்கும். படிச்சுட்டு சும்மா இருந்தால் கூட ஞாபகம் வராது. அதனால எல்லாருமே ஒரு புக்கு பென் வச்சுக்கோங்க தயவு செய்து. எல்லா கிளாஸ்லையும் புக்கு பென் வச்சு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க போதும். கேட்டுட்டு எல்லாமே எழுத முடியாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டா நீங்கள் மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து ஒரு கல்வி மாதிரி தான். பக்தி தொண்டு வந்து ஒரு உயர்ந்தமான கல்வி. இதை கல்வியாக எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து நல்லா அது ஒட்டும், இல்லை ஒட்டாது. ஸோ யாருக்காவது தெரியுமா சாதன பக்தியில் 2 பிறவி இருக்கு? யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்றீங்களா? வைதிக பக்தி, ராகானு பக்தி. ஓகே, ரைட். ஓகே, வைதி பக்தி, ராகானுக பக்தி. வைதி அப்படின்னா விதி என்ற ஒரு பதத்துல இருந்து வந்திருக்கிறது. அதனால வைதி பக்தி, ஸோ ராகானுக பக்தி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி பாவ பக்தியில கூட 4 குவாலிட்டிஸ் இருக்கு, 4 குணங்கள் இருக்கு. சாதன பக்தியில 2 குணங்கள், பாவ பக்தியில 4 குணங்கள், அப்புறம் வந்து பிரேம பக்தியில வந்து 6 குணங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கூட நம்ம சாதன பக்தியை பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு சாதன பக்தி வந்து என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு சின்ன கேள்வி இதுல. சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி எது உயர்ந்தமான பக்தி இதுல? பிரேம பக்தி. பிரேம பக்தி. வெரி குட், நைஸ், எக்ஸலண்ட். அப்போ பிரேம பக்தி உயர்ந்தமானது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ சாதன பக்தி எதுக்கு பண்ணணும்? யாராவது சொல்ல முடியுமா? இப்போ பிரேம பக்தின்றது தெரியும். பிரேம பக்தி டைரக்டா போயிடலாம் இல்லையா? ஏன் சாதன பக்தி நம்ம பண்ணணும்? இது நல்லா புரிஞ்சுக்கிட்டா, இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் கொடுத்தா பயங்கரமா அட்வான்ஸ் ஆயிடுவீங்க. கிராஜுவலா போகிறது. வெரி குட், நைஸ், எக்ஸலண்ட். கிராஜுவலா போகணும். அது இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஆன்மீக எஸ் சொல்லுங்க. ஆன்மீக விதிகளை பத்தி கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். கரெக்ட். ஓகே, அது வெரி குட். அப்புறம் அதுல இருக்க நெறிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பண்ணணும். நம்ம இத்தனை நாள் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால அந்த பயிற்சி எல்லாம் பண்ணா ஆரம்ப நிலையில இருக்கிறதுக்கு பேர் தான் சாதன பக்தி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வேற யாராவது சொல்றீங்களா கருத்துக்கள்? வேற என்ன புரிஞ்சுக்கிட்டே சொல்றீங்களா? பிரபுபாத் அடிக்கடி எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல பிரபு. குழந்தை பிறந்த உடனே நடக்க தெரியாது. கரெக்ட். கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா நடந்துரும். அந்த மாதிரி சாதன பக்தி பண்ண ஆட்டோமேட்டிக்கா பிரேம பக்தி வரும். ஆட்டோமேட்டிக்கா பாவ பக்தி வரும், பிரேம பக்தி வராது. பாவ பக்தி நெக்ஸ்ட் பிரேம பக்தி, அதுக்கு அடுத்து மாதுரிய பாவ பிரேம பக்தி வரும். இதெல்லாமே என்ன சொல்றதுன்னா, ஒரு லேடர் மாதிரி, ஒரு ஏணி மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், டாப் ஸ்டெப், அந்த மாதிரி 3 இது இருக்கும். ஸோ அதனால இது வந்து இந்த சாதன பக்தி இல்லைன்னா நம்ம பிரேம பக்திக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டா பிரேம பக்திக்கும் போக முடியாது. ஸோ சாதன பக்தி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நம்ம போய் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா நேராக நம்ம அந்த பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு கவுண்டர் போகாமையே குதிக்க முடியாது ட்ரெயினில், இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கவுண்டர்கிட்ட போகணும், என்கொயரி பண்ணணும். அதுக்கு விதிமுறைகள் இருக்கு. மாதாஜி சொன்ன மாதிரி அது எந்த கவுண்டரில் எப்படி நம்ம போகணும், எப்படி க்யூவில் நிற்கணும், அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் நம்ம டெஸ்டினேஷனில் எழுதணும், நம்மளோட இது எழுதணும், நம்மளோட இது பிக்கப் பாயிண்ட் எழுதணும். இது எல்லாமே நம்ம எழுதணும் இல்லையா? அந்த டெஸ்டினேஷன் எல்லாம் அந்த ஃபார்மில் கொடுத்தா அவங்க வந்து அந்த கவுண்டரில் வாங்கிக்குவாங்க. அப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம் போக சொல்லுவாங்க. அதனால அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்மளுக்கு. சாதன பக்தி வந்து அங்கேருந்து தான் நம்ம வந்து படிப்படியாக நம்ம போக முடியும். தட் இஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த விதிமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாதான் பாவ பக்திக்கு நம்ம வர முடியும். அதே மாதிரி பாவ பக்திக்கு வந்த பிறகுதான் நம்ம பிரேம பக்திக்கு வர முடியும். ஸோ அதனால சாதன பக்தியும் நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி பாவ பக்தியும் பிரேம பக்தியும் உயர்ந்தமானது. இது 2 ரொம்ப உயர்ந்தமானது. ஆனால் இது 2 நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா சாதன பக்தி பண்ணாதான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா சாதன பக்தியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு தக்க குருவை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தக்க குரு சொல்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த டிடி வர்ஷிப் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து பிரபுபாத் இப்போ அடிக்கடி டிடி வர்ஷிப்பை கொடுப்பாங்க, விக்கிரகாராதனை கொடுப்பாங்க. அதனால தான் நான் அடிக்கடி எல்லாருக்குமே சொல்வேன், ஆல்ட்ரை வந்து சரியாக வச்சுக்கோங்க, வீட்டில் ஆல்ட்ரை வந்து சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட ரெசிப்ரோகேஷன்
between devotee and Krishna is only deity worship. ஸோ அந்த விக்கிரக ஆராதனை, அந்த அர்ச்சா விக்கிரகம் வந்து பகவான் வந்து ஏன் நம்ம வந்து அர்ச்சா விக்கிரகம் பண்ணுறோம் அப்படின்னா, we are not qualified to directly reciprocate with Krishna. நம்மளுக்கு வந்து பகவான் கிட்ட நேருக்கு நேராக அவர்கிட்ட நம்ம வந்து அன்பு பரிமாற்றம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை நம்மக்கிட்ட. ஏன்னா we have blunt eyes, we have material eyes. Since we have material eyes, நம்மளுக்கு வந்து பௌதிகமான புலங்கள் இருக்கிறதுனால பகவானை வந்து நேருக்கு நேராக நம்மளால் வந்து அவர்கிட்ட நம்ம வந்து பரிமாற முடியாது. அப்படி பரிமாறணும்னா தட் இஸ் வை பகவான் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் நம்மளுக்கு அந்த தகுதி இல்லைன்ற புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அவங்க, பகவான் என்ன பண்ணுறாங்க, அர்ச்சா ரூபத்தில் வராரு. he comes in the form of விக்கிரகா. ஸோ அந்த மூர்த்தி ரூபத்தில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம கொடுக்குற ஒரு அந்த சேவைகள் எல்லாமே அவர் வந்து ஏற்றிக்கிட்டு நம்மளுக்கு வந்து கருணையை கொடுக்குறாங்க, பரிமாறுறாங்க. அதனால தான் நம்ம அந்த டிடி வர்ஷிப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா 24 hours நம்மளால வந்து சாண்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆச்சாரியாஸ்க்கு நல்லா தெரியும். அதனால தான் ஆச்சாரியாஸ் என்ன பண்ணாங்க, வெவ்வேறு சேவைகளை நம்மளை ஈடுபடுத்திட்டு, அந்த மாதிரி சேவையில் ஈடுபடுத்துறதுனால நம்ம வந்து இப்போ மங்களாரத்தி பண்ணுறோம், கிருஷ்ணர் பேர் சொல்கிறோம், குரு பேர் சொல்கிறோம், நரசிம்ம பிரார்த்தனை பூஜை செய்கிறோம், நரசிம்ம பேர் சொல்கிறோம். எல்லாம் இந்த வெவ்வேறு சேவையிலையும் வந்து பகவான் வந்து மையமாக இருக்கார். அப்போ என்ன ஆகுது, இது வந்து சாண்டிங்கோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் இது பண்ணுறதுனால. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் ப்ரோக்ராம் பிரபுபாத் அடிக்கடி சொல்கிறாரு, இஃப் எனி ஒன் இஸ் சக்ஸஸ் இன் மார்னிங் ப்ரோக்ராம் டெஃபினெட்லி வில் கோ டு கோலோக் விருந்தாவன்றாங்க. கண்டிப்பாக அவங்க கோலோக் விருந்தாவன் போயிடுவாங்க மார்னிங் ப்ரோக்ராம் சக்ஸஸ் தான். அதனால தான் நான் அடிக்கடி எல்லாருக்குமே சொல்கிறேன், ராதாகிருஷ்ணா பிக்சர் வச்சுக்கோங்க, நரசிம்மரோட பிக்சர் வச்சுக்கோங்க, பஞ்சதத்துவ பிக்சர் வச்சுக்கோங்க, அப்புறம் குரு பரம்பரா பிக்சர் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் தீட்சை எடுத்திருந்தா உங்கள் நம்ம குருமராஜோட பிக்சரு, அவங்கவுங்க குருவோட பிக்சர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். இது வந்து ஆல்டரில் கண்டிப்பாக இருக்கணும். இது இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் வரும். அப்போ தான் அந்த குரு பரம்பரையோட அந்த எம்பவர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதனால் சாதன பக்தி, அந்த வைதி பக்தியில் என்ன பண்ணுறோம், விதிகளை வந்து நம்ம வந்து விதி அந்த என்ன சொல்கிறது வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நியமங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நியமங்களை ஃபாலோ பண்ணி நியமங்கள் இருக்கிறதுனால நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த நியமங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அதனால தான் பிகினிங்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், சாமானிய பக்தி நம்ம பண்ணுறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, சாமானிய பக்தி. இந்த சாமானிய பக்தியில் நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறோம். இத்தனை மணிக்கு நம்ம வந்து மங்களாரத்திக்கு எந்திக்கணும், இத்தனை மணிக்கு நம்ம வந்து பர்டிகுலர் டைமு, ஸ்பெசிஃபிக் டைமு, இந்த டைமில் நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணும், பகவானுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ருச்சியாக இருக்கணும், நல்லா என்ன சொல்கிறது, டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும், டெலிஷியஸாக இருக்கணும். இந்த பாவம் இதெல்லாமே எப்படி வருதுன்னா, சாதன பக்தி பண்ணுறதுனால தான் இதெல்லாம் வருது. அதனால தான் சாதன பக்தியை வந்து அந்த விதிமுறைகளை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறதுனால சாதன பக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அது என்ன ஆகுது, டேஸ்ட் நம்மளுக்கு டெவலப் ஆகும், ருச்சி நம்மளுக்கு டெவலப் ஆகும். எப்போ நம்ம ருச்சி டெவலப் ஆகிடுச்சோ அந்த சமையல் என்ன ஆகுதுன்னா, அது நேராக எங்கே போய் கொண்டு போகும்னா பாவத்துக்கு போயிடும். அப்போ முதல்ல சிம்பிளாக ஆல்டர் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் என்னடா இது ரொம்ப சிம்பிளாக இருக்க, இது இன்னும் நான் வந்து பகவான்கிட்ட நெருங்கி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் வந்து ஒரு 6 வருஷமாக அதே மாதிரி செஞ்சுருக்காரு. ஆல்டர் வச்சே வந்து பூஜை பண்ணியிருக்காரு, பிக்சர்ஸை வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருக்காரு. 6 வருஷம் ஆன பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் பகவான் மேலே கொஞ்சம் அன்பு ஜாஸ்தி ஆன உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே விக்கிரகத்தை கொண்டு வந்து அந்த ஓகே விக்கிரகம் இல்லைன்னா சப்போஸ், ஏன்னா எல்லாருக்குமே விக்கிரகம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, ஈவன் ஆச்சாரியாஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா விக்கிரக வழிபாடு வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அபராதங்கள் கூட செஞ்சுருவாங்க. அதனால் விக்கிரகங்கள் வந்து தயவுசெய்து யாராவது வீட்டில் வைக்கணும் அப்படின்னா உங்கள் சிக்ஷா குருவோ இல்லை தீக்ஷா குருவோ வந்து அவங்களோட பர்மிஷன், உங்கள் கவுன்சிலர் யார் இருக்காங்களோ அவங்களோட பர்மிஷன் வாங்கி, சில பேர் குருமராஜ்கிட்டயே பர்மிஷன் வாங்கி வைக்கிறாங்க சில விக்கிரகங்கள்லாம் வைக்கணும். ஏன்னா விக்கிரக வழிபாடுக்கு நிறைய ஆஃபரிங்ஸ் எல்லாம் இருக்கணும், 6 தடவை ஆஃபரிங் பண்ணணும், அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணணும், சில விக்கிரகங்களுக்கெல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால பிக்சர்ஸே பெஸ்ட்டு. பிக்சர்ஸ் இருந்துட்டு கோயிலில் போய் சேவை செய்கிறது வந்து ரொம்ப உத்தமமான ஒரு ஐடியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரியலைஸ் ஆகியிருக்கேன். அதனால தான் விக்கிரக வழிபாடு இருந்தால் 2-3 பேர் இருக்கணும், அட்லீஸ்ட் மினிமம் 2 பேர் இருக்கணும். ஒருத்தர் வெளியே போனால் கூட இன்னொருத்தர் வந்து ரெடியாக இருக்கும். பிரபுபாத் அதான் சொன்னார், எவ்ரி சோல் இன் த ஃபேமிலி ஷுட் பி ட்ரெயின்டுன்றாங்க. எல்லாருமே ட்ரைனிங் ஆகிருக்கணும் அப்படின்றாங்க. வீட்டில் வந்து
குழந்தை 5 வருஷம் 6 வருஷம் குழந்தைனா கூட அவங்களுக்கு கூட ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறாங்க. அவங்களும் வந்து ட்ரெயின் பண்ணுங்க. இப்போ சில பேர்ல நான் பார்த்துருக்கேன் பக்தர்களோட வீட்டில் வந்து சின்ன சின்ன பசங்க 5 6 வருஷம் 7 வருஷம் அவங்களுக்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்கெல்லாம் பிக்சர்ஸை வந்து துடைக்கிறது, அந்த பூஜா ரூமை பெருக்கிறது, பூஜா ரூமை க்ளீன் பண்ணுறது. சில பேர் ஆஃபரிங்லாம் பண்ணுறாங்க, குழந்தைங்களாம் ஆஃபரிங் பண்ணுறாங்க, ஆர்த்தியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ வெளியே போயிட்டா சமையல் பண்ணுறாங்க சில பேர், இப்படியெல்லாம் இருக்காங்க. சின்ன சமையல்லாம் பெரியவங்க பண்ணுறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாம் இதெல்லாம் சின்ன சின்ன சர்வீஸ் எல்லாம் கற்றுக்குறாங்க, ஆர்த்தி பண்ணுறதெல்லாம் கற்றுக்குறாங்க. ஸோ அதனால அந்த அந்த சாதன பக்தி வந்து விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறதுனால நாளைக்கு 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 என்ன ஆகும், ருச்சி ஜாஸ்தி ஆயிட்டே வரும். அந்த ருச்சி ஆகிறதுக்கு நம்ம இந்த சாதன பக்தி பண்ணி தான் ஆகணும். இல்லை சாதன பக்தி பண்ணலன்னா நம்ம வந்து முன்னாடி அந்த இந்த அந்த ருச்சி நம்மளுக்கு வராது. அந்த ருச்சி வந்த உடனே அந்த நபர் என்ன பண்ணுவார், அந்த டிவோட் என்ன பண்ணுவாருன்னா உடனே அந்த பிக்சர்ஸ் எல்லாம் துணியை எடுத்து துடைப்பாங்க. அப்புறம் வந்து பகவானுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து வேற வேற புது புது ட்ரெஸ்ஸாக வந்து வாங்கி வாங்கி போடுவாங்க. அப்புறம் வந்து பகவானுக்கு வந்து நட்டு நகுல் எல்லாம் போடுவாங்க, ஜுவல்ஸ் எல்லாம் போடுவாங்க, டெக்கரேட் பண்ணுறாங்க, ஃப்ளவர்ஸை வந்து கட்டுறாங்க. ஃப்ளவர்ஸ் வந்து கோக்குறது, கார்லேண்ட் கோக்கி பகவானுக்கு வந்து கார்லேண்ட் போடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அந்த ருச்சி ஜாஸ்தி ஆக 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 என்ன பண்ணுவாங்கன்னா, டைமுக்கு பகவானுக்கு கரெக்டாக டைமுக்கு 4:30 மணிக்கு மங்களாரத்தி இல்லை 5 மணிக்கு மங்களாரத்தி, பிஃபோர் 1.5 ஹவர்ஸ், சன்ரைஸ் பிஃபோர் 1.5 ஹவர்ஸில் எந்த டைம்லாவது ஒரு 5 மணி ஒரு ஐ மீன் ஒரு 5:45க்குள்ளே நம்ம மங்களாரத்தி முடிச்சிடணும். இந்த மங்களாரத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பகவானுக்கு நரசிம்ம ப்ரேயர் அதெல்லாம் முடிச்சுட்டு துளசி மாரணியக்கு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நீட்டாக எல்லாம் தொடச்சி விட்டு பகவானுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது அந்த டைமிங். அதுக்கப்புறம் வந்து இந்த டைமுக்கு அதாவது பகவானை வந்து எழுப்பின உடனே வந்து ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும், ஒரு நைவேத்தியம் பண்ணணும், ஒரு பால் கொடுக்கணும். இல்லை நல்லா இன்னும் நான் எனக்கு பகவான் மேலே நல்ல இது இருக்குது, அன்பு இருக்குது, இன்னும் நல்லா பார்த்துக்கணும் பகவானை வந்து அப்படின்னா நீங்கள் வந்து சீரா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. பால்லேயே வந்து சாதம் போட்டு அது வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வச்சு அது கீர் மாதிரி செய்வாங்க. அதுக்கு முந்திரி திராட்சை அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சாதம் வந்து சாஃப்டாக இதாகிடும். சாதமே தெரியறதில்ல, அந்த மாதிரி நல்லா அது சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் அது இது பண்ணுவாங்க. கொதிக்க வச்சுட்டு அது ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் போடுவாங்க, இந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, தேஜ் பத்தா, அதை வந்து டிப் பண்ணுவாங்க. சில பேர்லாம் எசன்ஸ் கொஞ்சம் லைட்டாக போடுவாங்க, பகவானுக்கு நல்லா இது பரிமளமாக இருக்கட்டும், ருச்சி ருச்சியாக இருக்கட்டும் சொல்லி இதெல்லாம் இதை உடனே கோயிலில் வந்து காலையில் எஞ்சோடனே பகவானுக்கு ஆஃபர் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம எஞ்சோடனே என்ன செய்கிறோம், பால் குடிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு ஹேபிட் நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி உடனே எஞ்சோடனே பகவானுக்கு ஒரு ஆஃபரிங் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லாம் க்ளீனெல்லாம் ஆன பிறகு டெக்கரேட் பண்ண பிறகு ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு இதில் போன பிறகு பகவானுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஆஃபரிங் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃபர் பண்ண பிறகு என்ன ஆகுது, இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா சாதன பக்தி ஆக 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 இந்த வைத்திய பக்தி ஆன உடனே இதெல்லாம் இந்த டேஸ்ட் எல்லாம் வந்துடும். அப்போ என்ன ஆகுதுன்னா இது ராகானுகா பக்தியாக மாறிடும். இந்த சேவைகள் ஜாஸ்தி ஆக ஆக, அன்பு ஜாஸ்தி ஆக ஆக, அன்பு பரிமாற்றம் வந்து அதிகம் ஆக ஆக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ருச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், நல்லா பகவானுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெஜிடபிள்ஸு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தானியங்கள்லாம் கொண்டு வந்து பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம். இதெல்லாம் சிம்பிள் தான், பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன டெய்லி பண்ணுறோமோ அதான் பகவான் முன்னாடி வச்சு பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணி அதை ஸ்வீகாரம் பண்ண சொல்கிறோம், அவ்வளோதான். துளசி போட்டு அந்த மந்திரத்தை சொல்லுவோம், அந்த டைமிங்லேயே ஆஃபர். அப்படி ஒருவேளை கிரோசாஸ்க்கு வந்து கொஞ்சம் நியமங்கள் இது இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது. அதாவது சில டைமில் முடியாது, ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும், இல்லை பிரபுஜிஸை வந்து வெளியே ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் நம்ம வந்து டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க தகுந்த மாதிரி நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி காலையில் வந்து சீரா ரைஸ் ஆஃபர் பண்ணுவாங்க, வீட்டில் நம்ம முடியாதுன்னா நம்ம பால் ஆஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் தர்ஷனார்த்திக்கு முன்னாடி மங்களார்த்தி, நரசிம்ம, சீதா இது துளசி ப்ரேயர் ஆன பிறகு பகவானுக்கு எல்லாம் இதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் ஆஃபரிங் கொடுக்கணும். டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் ஆஃபரிங் கொடுக்கணும் பகவானுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா பகவானுக்கு வந்து தர்ஷனார்த்தி இல்லை ஸ்ருங்கார ஆர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ருங்கார ஆர்த்தி முடிச்ச விடுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம எப்படி டிஃபன் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு டிஃபன் பகவானுக்கு நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி யதாசக்தி நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி பகவானுக்கு ஆஃபர் பண்ணலாம். 2 ஐட்டமோ இல்லை 3 ஐட்டமோ இல்லை 4 ஐட்டமோ இல்லை 2 ஐட்டமோ ஏதோ ஒரு 2 நம்ம வந்து மெனு கூட ஃபிக்ஸ். சில பேர்லாம் நீங்கள் நாங்களாம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா வீட்டிலே வந்து ஒரு பெரிய டைம் டேபிளே போட்டுருவோம். மண்டே பகவானுக்கு டிஃபன் எது, லஞ்ச் இது, அதுக்கப்புறம் டின்னர் இது, டியூஸ்டே இந்த மாதிரி இந்த மெனு, தேர்ஸ்டே வெட்னஸ்டே இந்த மெனு, ஃப்ரைடே இந்த மெனு, அந்த மாதிரி ஒன்றுன்னா எல்லாம் அது பேரோட ஸ்டிக்கர் ஒரு பேப்பரை ஒட்டிடுவோம்.
இதில் சமையல் ரூமில். அப்போ வேணா யோசனை பண்ண அவசியமே இல்லை. டக்குன்னு வந்து மண்டே சப்பாத்தியா, ரைட், சப்பாத்தி குருமாவா, ரைட், ஆஃபர் பண்ணு பகவானுக்கு. நெக்ஸ்ட் டே புலாவ், வெஜிடபிள் புலாவ், ரைட், ஆஃபர் பண்ணு. இந்த மாதிரி நீட்டாக அதனால தான் டிடி வர்ஷிப் வந்து நம்மளை என்ன பண்ணுன்னா பகவானுக்கு கிட்ட கொண்டு போகும். அந்த இது என்ன அந்த ஸ்ரத்த, அந்த தீவிரத்தை, அது அந்த சீரியஸ்னஸ் வந்துடும். ஸ்ரத்தையாக நம்ம எப்படி பார்க்குறப்ப இப்போ ஸ்கூலுக்கு எப்போ எவ்வளோ நீட்டாக நம்ம அனுப்புகிறோம் குழந்தைங்கள ட்ரெஸ் பண்ணி நீட்டாக. அவங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா, லஞ்ச் பாக்ஸ் கரெக்டாக இருக்கா, ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, புக்ஸ் கரெக்டாக இருக்கா, பேக் நல்லா கிழிஞ்சிருக்கா, இல்லை நல்லா நீட்டாக இருக்கா, அப்படி எல்லாம் பார்த்து எப்படி அனுப்புகிறோம். அதே மாதிரி தான் 1000 மடங்கு ஜாஸ்தியாக பகவானுக்கு வந்து நம்ம பார்க்கணும். இதெல்லாம் சிம்பிளாக நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் எப்படி இருக்கோ அந்த அதுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணால் பகவான் மேலே நம்மளுக்கு அன்பு ஜாஸ்தியாக ஆக ஆக அந்த வைதிக பக்தி வந்து ராகானுகா பக்தியாக மாறிடும். ராகானுகா பக்தியாக மாறிடும். ஸோ அதான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாரத முனி வந்து ஸ்ரீமத் பாகவதம் 7th canto 1st chapter 7.1.32 யுதிஷ்ட மகாராஜ் தர்மருக்கு சொல்றாரு, நம்மளோட மனசை வந்து ஒருநிலை நிறுத்தணும், பகவானோட பாதை மேல ஒருநிலை நிறுத்தணும். நான் அடிக்கடி ஒரு ஸ்லோகா சொல்லுவேன் பாகவதம்ல, நமோ பங்கஜ நாபாய நமோ பங்கஜ மாலினே நமோ பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. அதாவது குந்தி தேவி சொல்றாங்க, நம்மளோட பகவானோட நாபி, அதாவது என்ன சொல்றாங்க நாபிக்கு, நீங்க நேவல். ஸோ அந்த நேவல் பாட்டை வந்து பகவானுக்கு வந்து எல்லாமே பகவானோட ஒரு அங்கமும் வந்து தாமரைப்பூவால் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. பகவான் வந்து வெறும் கையன்னு சொல்கிறோம், பகவானோட கையன்னு சொல்கிறது இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், பகவான் கிருஷ்ணாஸ் லோட்டஸ் ஹேண்ட், கிருஷ்ணாஸ் லோட்டஸ் ஃபீட், கிருஷ்ணாஸ் லோட்டஸ் உதரம், தாமரை தொப்புல்னு சொல்லுவாங்க, தாமரை நாபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாமரை கண்கள், தாமரை உதடு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே தாமரைக்கு வந்து கம்பேர் பண்ணுறாங்க பகவானை. யாருக்காவது தெரியுமா ஏன் எத்தனையோ பூ இருக்குது அதெல்லாம் விட்டு பகவான் வந்து தாமரைக்கு கம்பேர் பண்ணுறாங்களே? எப்போ பார்த்தாலும் லோட்டஸ் ஃபீட்டு, லோட்டஸ் ஹேண்டு, லோட்டஸ் ஃபேஸு, லோட்டஸ் ஸ்மைலு, இதுவே சொல்கிறாங்களே. யாருக்காவது தெரியுமா ஏன் இந்த மாதிரி லோட்டஸ் கம்பேர் பண்ணுறாங்கன்றது? யாருக்காவது தெரியுமா ஏன் லோட்டஸ் கம்பேர் பண்ணுறாங்கன்றது? யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்க. கேட்டிருக்கீங்களா இல்லைங்களா எல்லாருமே? நீங்கள் இதை சொல்கிறது பக்தர்கள் பிரபுபாதர் நம்ம படிச்சிருக்கும் போது கூட பாகவதம்ல படிக்கும்போது கிருஷ்ணாஸ் லோட்டஸ் ஃபீட், கிருஷ்ணாஸ் லோட்டஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஏன் இந்த லோட்டஸ் பூவுக்கு வந்து கம்பேர் பண்ணுறாங்க பகவான்? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா டக்குன்னு நான் ஆன்சர் சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எனக்கு. ಭಗವಾನ್ಗೆ ಜಾಸ್ತಿ ಇಷ್ಟ ಆಗಿರೋದು ಲೋಟಸ್, ಅದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ ನೀವು? ಓಕೆ, ಬೇರೆ? ಓಕೆ, ವೆರಿ ಗುಡ್. ಓಕೆ, ಟ್ರೈ ಮಾಡಿದ್ದೀರಾ, ಒಳ್ಳೆ ಆನ್ಸರ್ ಕೊಡೋದಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ವೆರಿ ಗುಡ್. வேற யாருக்காவது தெரியுமா? மென்மையானதா இருக்கும். தண்ணியில எப்படி சொல்றது, கலக்காம செப்பரேட்டா இருக்கும் தண்ணி, அது மேல. ஓகே, வெரி குட், வெரி நைஸ். தனித்துவமா இருக்கும். கரெக்ட். தண்ணிக்கு ஒட்டாம இருக்கும்ன்றது இல்லையா? ஆமா ஆமா. வெரி குட், நைஸ். அட்ராக்ஷன் பண்ணும், எல்லாரையும் ஈர்க்கும் அது. கரெக்ட். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் கௌரி மதர் என்ன சொல்றீங்க? ஹரே கிருஷ்ணா. హరే కృష్ణ. బురద మండల పుడతాయి కూడా సువాసనగా పవిత్రంగా వస్తుంది కదా ప్రభు. దాన్ని కరెక్ట్. ఓకే, கௌரி மாதா ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாங்க. அதான் பிரபு, சேத்துல இருந்தாலும் அது வந்து எதுலயும் ஒட்டாம அதோட தன்மை மாறாம இருக்கறனால, பகவானும் அதே மாதிரி இருக்கறனால, அவர் பௌதீகமா இல்லாம அவரோட ஆன்மீகத்துல அவரு உயர்ந்த இருக்கறனால. கரெக்ட். வெரி குட். நல்ல ஆன்சர்ஸ் எல்லாரும். வெரி நைஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இதெல்லாம் நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். வெரி குட், நைஸ். ஆனா இன்னும் கொஞ்சம்